இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, சோதனை வேளைகளிலே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்றவரே, நீர் எங்களோடு இருக்கின்ற உமது அருள் கிருபைக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், சோதனைகளுக்கு நாம் உள்ளாகும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்து அதில் இருந்து நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்றும் விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே இயேசுவிடத்திலே மக்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்யும் பொழுது கடவுளை முன் வைத்து செய்தவர். ஒவ்வொரு அற்புதங்களும் கடவுளை மேன்மைப்படுத்துவதாக இருந்தது. வீண் பெருமைக்கோ அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று அல்ல. ஆண்டவர் இயேசு இரக்கத்தோடு மக்களை பார்த்தார், அவர்களுக்கு உணவு கொடுத்தார், குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், முடவர்களை நடக்கச் செய்தார். இவையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வெளிப்பாடுகள். இரக்கத்தோடு மக்களை பார்த்து அவர்களுக்கு இரக்கம் காட்டி அற்புதங்களை செய்தார். நம்பிக்கையை உருவாக்குவதற்கு அற்புதங்களை செய்தார். நம்பிக்கையை பார்த்து அற்புதங்களை செய்தார். ஆண்டவரே, உமது அருள் முன்னிலையில் இருக்கிற நாங்கள் உம்மிடத்திலே ஜெபிக்கின்றோம். நீர் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற எல்லா செயல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வாறு உம்முடைய வாழ்க்கையிலே கடவுளை மகிமைப்படுத்தினீரோ, நீர் செய்த ஒவ்வொரு செயலிலும் கடவுளை வெளிப்படுத்தினீரோ, அதே போல நாங்களும் கடவுளை மேன்மைப்படுத்தவும் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, உம்மை நோக்கி எங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.